ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய விருப்பப்படி வாழ்வதல்ல, தேவனுடைய விருப்பப்படி வாழ்வதே நலமானது. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் நாட்டில் ஜட்ஜஸ் டைம், அந்த டைமில் அவங்க விருப்பத்தின்படி வாழ்ந்தாங்க. அதனால் தேவன் அவர்களை கைவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழ்வீங்கன்னா தேவன் சில நேரங்களிலே கைவிட வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்க, ஏன் இப்படி விட்டுட்டீங்கன்னு சொன்னால், நம்ம யாரையும் நொந்துக்க கூடாது. நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தாவே தெரியும் நம்ம கரெக்டாக இருந்திருக்கிறோமா தப்பாக இருந்திருக்கோமா. தேவன் உங்களை கைவிட விரும்பலைங்க. நம்மை கைவிட அவர் விரும்பவில்லை. நம்மை தோல்வி அடைய அவர் விரும்பவில்லை. நாம் தலைகுனியும்படி அவர் விரும்பவில்லை. நாம் வெட்கப்படும்படி அவர் விரும்பவில்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார், நம்மை உயர்த்தவே விரும்புகிறார், நம்மை கனப்படுத்தவே விரும்புகிறார். ஆனால் நாம் வேறு விதமாய் கடந்து போகிறோம். நம்ம யாருக்காவது சபையில் பிரசங்கம் பண்ணாவோ இல்லை நம்ம யாருக்காவது ஒரு அட்வைஸ் பண்ணால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம சொல்லிட்டோம்னா, பாஸ் இப்படி சொல்லிட்டாருங்க, நம்ம யதார்த்தமாக சொன்னதை சாபம் விட்டாருங்க, இப்படி சொல்லியிருக்க கூடாதுங்க. அப்போ என்ன தான் பண்ணலாம்? சில நேரம் சில பேர்கிட்ட பேசவே முடியாது. ரைட்லா, சரி 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 அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா அவங்க கேட்க ரெடியா இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். மக்கள் கேட்பதற்கு ரெடியா இல்லை, ஆயத்தமா இல்லை. என்னிடத்துல ஆசீர்வதிக்க விரும்புகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார்கள். ஆனா சொல்றதை கேட்க விரும்பவே இல்லை. அல்லேலூயா. தேவன் அண்டைக்கு வருகிறார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். ஆனால் தேவன் சொல்வதை கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆசீர்வாதம் நல்லதுதான், ஆனா அந்த ஆசீர்வாதம் நம்மை காப்பாத்துமான்னு சொன்னா காப்பாற்ற மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபு அவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான், தகப்பனை ஏமாற்றினான். மீண்டும் தகப்பனிடத்திலிருந்து முழு ஆசீர்வாதம், தன்னுடைய சகோதரன் ஆசீர்வாதத்தை மொத்தத்தையும் வாங்கிட்டான். ஆனா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இப்போ தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், ஒரு பெருத்த மாற்றம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் யாக்கோபுக்கு ஆட்சி அண்டையில் காத்திருந்தான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துமே ஒழிய, தேவனுடைய வாக்கு தத்தங்களை அப்பொழுதுதான் நிறைவேற பண்ண முடியுமே ஒழிய வேறு விதத்தினால முடியாது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவன் விரும்புகிற வாழ்க்கை, அவன் கன்ஃபஸ் பண்ணியிருப்பான்ல, ஒரு இரவெல்லாம் அழுதுருப்பானே, என்னை ஆசீர்வதி, நம்ம கேட்டிருப்பான், இதெல்லாம் தப்பு பண்ணிட்டான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய சகோதரனை ஏமாற்றி விட்டேன், என்னுடைய தகப்பனை ஏமாற்றி விட்டேன், என் மாமனாரை ஏமாற்றிட்டேன், எனக்கு கிடைச்ச இடத்தெல்லாம் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், இன்றையோடு இந்த இரவோடு என் வாழ்க்கை மாறட்டும், நான் மாறுபடி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். கரெக்டான ஒரு இரவெல்லாம் போராடினான்னா புலம்பி இருப்பான், அழுதுருப்பான். தான் நேசிக்கிற யோசேப்பு கூட முன்னாடி அனுப்பாம பின்னாடி அனுப்புனான்னு சொல்லுது வசனம். ஒரு இரவெல்லாம் புலம்பி இருப்பான், தன் தவறையெல்லாம் நினைத்து அவன் வருந்தி இருக்கிறான். தன் தவறெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்து, இப்படிலாம் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இப்படிலாம் நான் ரொம்ப கேவலமா வாழ்ந்துட்டேனேன்னு சொல்லி அவன் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்கக்கூடும். வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில தவறுகள் எப்படியோ வந்துருது. நாம தவறு செய்ய விரும்பலைன்னா கூட தவறு வந்துருது. நமக்கு குறைவுள்ள வாழ்க்கை நம்ம வாழ விரும்பலைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல குறைவு ஆயிடுறோம். ஆனா என்னைக்காவது வருத்தப்பட்டுட்டோமா? அதுக்காக வருத்தப்படாம அதை கொஞ்சம் நின்று கவனிச்சோமா, இங்க தப்பு பண்ணிட்டோங்கிற உணர்வு வந்துச்சா? இது வராமையே நம் காலத்தை கடந்து போய்விட்டோம். காரணம் ஏன் இதை நான் சொல்றேன்னா, அதை கவனித்தும் அது தெரிந்தும் அதை உணராம அதை கவனிக்காத போகும்போது வாழ்க்கையில மாற்றம் வருகிறது இல்லை. அல்லேலூயா. அந்த இடத்துல நின்று கொஞ்சம் கவனித்து, நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யாண்ட நான் மாற்றிக்கொள்ளுகிறேன்ங்கிற இடத்துக்கு வரும்போதுதான் தேவன் ஏதோ ஒன்றை உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கிறார்.